ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் vlog. நீங்கள் நம்ம சமையல் வித் vlog சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி சாட்டர்டே அம்மாவாசை, அதை vlog-ஆக எடுத்திருக்கேன். அதை தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அம்மாவாசை மார்னிங்லேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் மார்னிங் ரெகுலராக என்னோட சில ரொட்டீன் ஒர்க் இருக்கும் இல்லைங்களா, மார்னிங் ஒரு 5:45க்கு எழுந்திரிச்சு சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். வரும்போதே கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பிளாஸ்டிக் பாக்ஸை விட எனக்கு சில்வர் பாக்ஸில் கொஞ்சம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலைக்கெல்லாம் லைஃப் கொஞ்சம் நிறைய வர்ற மாதிரி இருக்கனால நான் சில்வர் பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா நீங்களும் இதை உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கும்போது அதோட லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான ப்ரீ ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி பொரியலுக்கு தேங்காயெலாம் தேவைப்பட்டுச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் பண்ணி எடுத்துக்குவேன். எனக்கு இதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டு தான் லைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகி புட்டும் வாழைப்பழமும் வச்சு பசங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. பாப்பாவுக்கும் சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கணும், கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருக்குது. ஸோ காலேஜ் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நான் இன்னும் பூஜை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. டைம் பார்த்திங்கன்னா 8:45 கிட்டே இருக்கும். சாம்பார்லாம் வைக்கிற வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு சாம்பார் வச்சுட்டு பொரியல் ஒர்க் எல்லாமே அப்படியே சைமல்டேனியஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். vlog எடுத்துகிட்டே சமைக்கும்போது பார்த்திங்கன்னா டைம் ஆகும். ஸோ அதனால் கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்கேன். ஒரே தவாவில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா பாத்திரம் நமக்கு நிறைய சேராது. அதை ஒரு ப்ரீ பிளான்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சாம்பாரை தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல், இதுதான் இன்றைக்கி மெனுவாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை செய்யும்போது ஒரே கடாயில் அப்படியே செஞ்சுட்டு திருப்பி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கிட்டு கையோட பாத்திரத்தை விளக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னடா ஒரே பாத்திரத்தில் நம்மளுக்கு சமைக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது உங்களுக்கு சிங்கில் நிறைய பாத்திரம் சேராமல் இருக்கும். சமைச்சு முடித்த உடனே இருக்கிற அந்த டயர்டில் பாத்திரம் விளக்குறதும் ஒரு பெரிய ஹெக்டேக்காக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அப்புறம் பூஜை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி அம்மாவாசை அப்படிங்கிறதுனால வேலுக்கு அரிசி பச்சரிசியில் வச்சு வைக்கிறது உண்டு பூஜை அறையில். அதுக்கு தான் நான் புதுசாக எல்லாத்தையும் விளக்கி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்ருக்கேன். மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா சந்தனமும் கொஞ்சம் மஞ்சளும் நான் ஆட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் வச்சோம்னா டக்குன்னு உளுந்துட்டே இருக்கும். அது நல்ல ஸ்டிக்கியாக இருக்காது. பட் சந்தனம் பார்த்திங்கன்னா வச்சோம்னா நல்ல ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். அதனால மஞ்சளில் இருக்கிற அந்த கலரும் இதில் இருக்கிற அந்த ஸ்டிக்கினஸுக்கும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைப்பேன். இது எங்கள் மதர் இன் லாவோட டிப்ஸ் தான். அவங்க சொல்லி தான் எனக்கு இது தெரியும். அப்புறம் உருளியெல்லாம் செட் பண்ணியாச்சு. பூ சீசன் அப்படின்றனால நானே வீட்டில் பூ வாங்கி கட்டி தான் நான் சாமிக்கு போடுறேன். பூஜை ஒர்க்குக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. விளக்குக்கு மாற்ற வேண்டிய உப்பு, அந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் என்ன சாமி கும்பிடணும் அது எல்லாம் பண்ணியாச்சு. மீன்வெல் சமையலும் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அமாவாசை அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விரதம் இருந்துட்டு தான் சாப்பிடுவாங்க. அமாவாசை விரதம் அப்பா இல்லாத ஆண் குழந்தைகளும் மனைவி இல்லாத ஆண்கள் அவங்கெல்லாம் தான் அமாவாசை விரதம் கடைப்பிடிப்பாங்க. ஸோ எங்கள் முன்னோர்களுக்காக சாமி கும்பிட்றது தான் அமாவாசை. ஸோ அதனால் எனக்கு எங்களோட மதரின்லா இறந்து போன முன்னோர்களுக்காக சின்சியராக ஒரு சாம்பிராணி போடும்போது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். அவங்க கடவுளாக இருந்து நமக்கு எல்லா வகையிலையும் வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். நான் அது எல்லாமே நம்புகிற ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையுமே நான் சின்சியராக எனக்கான நேரத்தில் நான் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்புறம் மாங்காய், பலாக்கொட்டை போட்டு சாம்பார் வச்சுருக்கேன், சாதம் அடித்து வச்சுருக்கேன், தயிர் தான். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மேங்கோ இருக்குது. விருப்பப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம். எல்லா வேலையும் முடிஞ்சு விரதமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால டேபிள் கிளாத் ரொம்ப நாளாக மாற்றாமல் இருந்துச்சு. இந்த டேபிள் கிளாத் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் என்னோடய டேபிள் ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால கிளாத் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி போட்டாச்சு. இது பிளாக் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால நான் ரெட் கலர் ரன்னர் ட்ரை பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக போட்டால் பார்க்குறதுக்கு லுக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தனால இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி
நான் வந்து போட்டிருக்கேன். இந்த டைனிங் டேபிள் மேக் ஓவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து டைனிங் டேபிளில் கொஞ்சமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ், அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்து வச்சுருக்கேன் க்ரீன்ஸ்க்காக. இன்றைக்கி ஒரிஜினல் பிளான்ட் எதுவும் நான் வந்து டைனிங் டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணலை. இதோட லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வைக்கும்போது எனக்கே கொஞ்சம் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்தது, வைக்கலாமா வேண்டாமா அப்படின்லாம். பட் ஃபைனலி வந்து அவுட்லுக் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தனால அதை வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாட்டர்டே அப்படிங்கிறனால வீக்கெண்ட் தான், கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்னும் க்ராசரிஸ் நான் ரொம்ப வாங்கவே இல்லை. டிமார்ட் போய் 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஸோ அதனால நான் வந்து டிமார்ட் வரைக்கும் சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தேன். ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே தான் இப்போ வந்து நான் எடுத்து வைக்கிறேன். டிமார்ட்டில் நான் என்னென்ன ஷாப் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து மீட் பண்ணலாம். எகெயின் சமையல் வித் vlog சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட கண்டென்ட்டோ இல்லாட்டி வீடியோவோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.